ஹலோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலு சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸ், அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வயது வரமும் கிடையாது. ஓகேங்களா, மினிமம் நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தால் போதும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு அதிகபட்சமாக நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதுக்கு மேலே ஐடிஐ, 12th, டிப்ளமோ, டிகிரி, யூஜி, பிஜி என்ன படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தால் சரி, நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. அதாவது நோ எக்ஸாமினேஷன், நோ ஃபீஸ். இந்த வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு தான் முன்னுரிமை வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு முழுக்க நேர்காணல் மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் இந்த வேலைவாய்ப்புக்கு கிடையாது. இன்டர்வியூவில் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. இன்டர்வியூவில் ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு டைரெக்டாக உங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கிடுவாங்க. இதுதான் செலெக்ஷன் ப்ரொசீஜர். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த சேவை மையம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லுவாங்க. எல்லா மாவட்டத்துலேயுமே இந்த ஒருங்கிணைந்த சேவை மையம் செயல்பட்டுருக்கு. அதுக்கு தலைவர் யாருன்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தான். அந்த சென்டருக்கான தலைவர் அவங்க தான். ஓகேங்களா, அவங்களுக்கு கீழே தான் இந்த இது செயல்பட்டுருக்கு. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க பெண்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண்கள் யாரும் அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க நீங்கள் பெண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, இதில் ஃபுல்லாக என்ன இருக்கிறதுங்கிறத நான் அப்படியே வாசிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, எப்போ அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா டிசம்பர் 16ஆம் தேதி அன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அரசு மருத்துவமனையில் இயங்கி வரும் ஒருங்கிணைந்த சேவை மையம் ஒன் ஸ்டாப் சென்டர் பணிக்கு பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலெக்டர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறப்படுவது, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் தனியார் மற்றும் பொது இடங்களில் வன்முறையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் என்ற சிறப்பு திட்டமானது ஒருங்கிணைந்த சேவை மையமானது கன்னியாகுமரி அரசு மருத்துவமனை வளாகத்தில் 10/1/2022 முதல் தலைமை அலுவலகமானது 24 மணி நேரமும் இயங்கி வருகிறது. ஓகேங்களா, அப்போ ஓப்பன் பண்ணது. இப்போ அதுக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒருங்கிணைந்த சேவை மையத்துக்கு பல்நோக்கு உதவியாளர் மற்றும் இரவு காவலர் ஆகிய 2 பணியிடங்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் பூர்த்தி செய்யப்பட உள்ளது. ஓகேங்களா, 2 வேலைவாய்ப்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்நோக்கு உதவியாளர், மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர் மற்றும் செக்யூரிட்டி கார்டுக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு கீழ்கண்ட தகுதி வாய்ந்த பெண்களிடமிருந்து மட்டுமே விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஓகேங்களா, இந்த பதவிக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர். இந்த வேலைவாய்ப்புக்கு 10ஆம் வகுப்பு பாஸ், சமையல் தெரிந்திருக்க வைக்கணும். அதாவது நீங்கள் பெண்கள் தான் அப்ளை பண்ண போகிறீங்க, 10th பாஸ் பண்ணியிருக்கணும். மல்டி பர்பஸ் ஹெல்ப்பருக்கு உங்களுக்கு சமைக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கார்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது செக்யூரிட்டி கார்டு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும். தகுதியாத பெண்கள் விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக இணைப்பு கட்டடம், தரைத்தளம், கன்னியாகுமரி மாவட்டம் 629001 என்ற முகவரிக்கு பதிவு அஞ்சலில், ஓகேங்களா, ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 21 டிசம்பர் 2023 அன்று பிற்பகல் 5:45 மணிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, முழுக்க பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ் கீழே தான் இந்த வேலைவாய்ப்பு. அதுக்கு தலைவர் யாருன்னா மாவட்ட கலெக்டர் தான். ஓகேங்களா, இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்டிங்கன்னா அது அவங்க கொடுக்கல. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெஷ்யூமில் ஃபோட்டோ இருக்க மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன், அந்த ரெஷ்யூம் கூட நீங்கள் என்னென்ன வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வச்சு அனுப்புங்க, டிசி வச்சு அனுப்புங்க, அட்ரஸ் ப்ரூஃப்
ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே ஒன்றா வச்சு பேக் பண்ணி ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா மட்டும்தான் உங்களை அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பதிவு தபால் மூலமாக மட்டும்தான் 21 டிசம்பர் 2023 அன்றைக்கி சாயந்தரம் 5:45 மணிக்குள்ளே நீங்கள் அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி அனுப்பணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷனையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அனுப்பிக்கோங்க. முழுக்க பெண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும். நோ எக்ஸாம், நோ ஃபீஸ். ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் தான் வேலைவாய்ப்பு. அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. அது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.